ஸோ அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் மூவி வந்திருக்கு, அவதார் 3 வந்திருக்கு. அவதார் 3 மூவி பார்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஜேம்ஸ் கேமராவை பற்றி வந்து பேசியே ஆகணும். ஜேம்ஸ் கேமரா வந்து ஆல்ரெடி ஜேம்ஸ் கேமரா பற்றி நான் இந்த சேனலில் நிறைய வீடியோ பார்த்துருப்பேன். வே ஆஃப் வாட்டர் மூவி வரும்போது வந்து ஜேம்ஸ் கேமரா பற்றி நிறைய வீடியோ போட்டிருப்பேன். ஜேம்ஸ் கேமரா வந்து ஒரு படத்தை குவாலிட்டியான கொடுக்கறதுக்காக அவர் வந்து என்ன வேணாலும் செய்வார், எந்த அளவுக்கு ஆனாலும் ஆழத்தில் போய் இறங்குவார். உதாரணத்துக்கு வந்து அவதார் மூவி வந்து அவதார் 1 வரும்போது வந்து அவர் வந்து சிஜிவிஎஃப்எஸ் வந்து எந்த அளவுக்கு டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, அது பொறுமையாக வந்து நம்மக்கிட்ட இருந்து அவதார் வந்து 1 கொடுத்தாரு. ஆல்ரெடி மோஷன் கேப்சராக அந்த டைமில் இருந்ததுனாலும் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போனது வந்து ஜேம்ஸ் கேமரா தான். இன் டீட்டெயிலாக கூட நம்ம மோஷன் கேப்சர் பண்ணோம், இன் டீட்டெயிலாக எந்த ரியாக்ஷனும் கூட விட்டுறக்கூடாதுன்னு மோஷன் கேப்சர் பண்ணி அவதார் 1 கொடுத்துருப்பாரு. அதுவே பயங்கரமாகும். ஆனால் வந்து அதுதான் வந்து அவதாரோட ரொம்ப ஃபஸ்ட்டு படத்துனால ரொம்ப வந்து மோஷன் கேப்சர் வந்து ரொம்ப பயங்கரமாகும். சிஜிவிஎஃப்எஸ் வந்து எல்லாமே அந்த ஸ்க்ரீனே ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமாகும். அவதார் வே ஆஃப் வாட்டர்லேருந்து நாங்கள் வந்து ரியல் டைம்லேருந்து தண்ணிக்குள்ளே போய் கூட எடுப்போம் அப்படின்னு காட்டியிருந்தார் ஜேம்ஸ் கேமரான். இப்போ இருக்க டெக்னாலஜியில் சொல்லுவா தேவையில்ல. இந்த ஃபயர் அண்ட் ஆஷ்லேருந்து இந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குல்ல, அது வந்து பயங்கரமாக இருக்குது. அது ஐமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து அவதார் மூவி இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அவர் வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும், அது வந்து ஒரு ப்ரெசன்ட் கொடுக்கணும், அவர் வந்து எந்த அளவுக்கானாலும் ஆழத்தில் போய் இறங்குவார். இது எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொன்னோன்னா, அவர் வந்து மரியானா ட்ரென்ச்சுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக மரியானா ட்ரென்ச் வந்து ரொம்ப சில பேர் மட்டும் தான் வந்து மரியானா ட்ரென்ச் வந்து போய் தொட்டிருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து ஜேம்ஸ் கேமரா. நான் திருப்பியும் சொல்கிறேன், ஜேம்ஸ் கேமரா ஒரு படத்தை குவாலிட்டியோட கொடுக்கறதுக்காக அவர் எந்த அளவுக்கு ஆனாலும் ஆழமாக போய் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார். அவர் சின்ன வயசுலும் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் ஸ்டோரியில் பார்த்துருக்கேன். சின்ன வயசுல வந்து அவர் ரொம்ப வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னாலும் அந்த விஷயத்தை வந்து ரொம்ப போய் டீப்பாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்பாராம். ஸோ ஓகே, இந்த கண்டென்ட் வந்துடுவோம். இந்த வீடியோவில் வந்து ஃபயர் அண்ட் ஆஷ் மூவி பற்றிலாம் வந்து டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மூவி வந்து நீங்கள் டேரெக்டாக போய் பார்த்தீங்கன்னா கதை புரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. இந்த வே ஆஃப் வாட்டர் இந்த பார்ட் 2 பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பார்த்தா மட்டும்தான் இந்த கதை அந்த ஃபயர் அண்ட் ஆஷ் மூவி வந்து இந்த கதையை புரியும். இல்லைனா டேரெக்டாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா என்ன தான் நடக்குது வந்து குழப்பமாக இருக்கும், ஒன்றும் புரியாது. இந்த வே ஆஃப் வாட்டர் வந்து பார்ட் 2 மட்டும் பார்த்துட்டு இந்த பார்ட் 3 வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக புரியும். அதுதான் வந்து இங்கே வந்து ஒரு நிறைய பேர் வந்து சொல்கிறது இது தான். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லணும்னா, படம் வந்து எனக்கு ரொம்ப நெகட்டிவான சைடு என்னென்னா, படம் வந்து 3 ஹவர்ஸ் மேலே. நிறைய பேருக்கு இந்த டைம் வந்து 3 ஹவர்ஸ் மேலே. நிறைய பேருக்கு வந்து என்னடா இது இவ்வளோ ஸ்லோவாக போகுது அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். ஆனால் வந்து கொஞ்சம் எமோஷனல், கொஞ்சம் வந்து ஆக்ஷன், அதாவது ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வரும்போது, சேசிங் சீக்வன்ஸ்லாம் வரும்போது வந்து ரொம்ப கொஞ்சம் வந்து படம் வந்து அப்போ தான் வந்து அப்போ வந்துச்சு அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த எமோஷன் சீன்ஸை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகும்போது வந்து ஏன்னா 3 ஹவர்ஸ் கண்டிப்பாக வந்து படத்தை வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கலாம். எமோஷனலும் ஓகே, ஆனாலும் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸாக வரும்போது மட்டும்தான் அந்த இடத்துல வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்குது. மற்றபடி வந்து எதுவும் போர் அடிக்கிற மாதிரி வந்து நிறைய பேருக்கு ஃபீல் ஆகும். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் ரீல்ஸெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, ரீல்ஸாக நீங்கள் பார்க்குறீங்களா, நான் அடிக்கடி ரீல்ஸ் தான் பார்ப்பேன் அப்படின்னு அந்த மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து ரொம்ப போர் அடிக்கும் உங்களுக்கு. அதனால் வந்து பார்த்துக்கோங்க, சில இடத்துல மட்டும் வந்து ரொம்ப போர் அடிக்கும். தென் வந்து நெத்திரி பேஸ் பண்ணி வந்து ஸ்டோரி மூவ் ஆகுது. நீங்கள் வே ஆஃப் வாட்டர் வந்து பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். இந்த மூவிலேருந்து நெத்திரி பேஸ் பண்ணி வந்து ஸ்டோரி மூவ் ஆகுது. அதுக்கப்புறம் கட்டத்துலேருந்து நெத்திரி ஜேக் செல்லி அப்படி ஒரு பாட்டில் ஒரு ஸ்டோரி போகுது. இந்த பக்கம் ஸ்பைடரான ஒரு ஸ்டோரி போகுது. அது மாதிரி நிறைய வகையான ஸ்டோரி வந்து பாட்டாக இருந்து போய் லாஸ்ட்டில் தான் மெர்ஜ் ஆகுது. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, டைட்டிலே தெரியுது இந்த அவதார் த ஃபயர் அண்ட் ஆஷ்னு. ஆனால் ஃபயர் அண்ட் ஆஷ், இந்த ஃபயர் வந்து ரொம்ப ரகடாக இருக்காங்க, ஓகே எல்லாம் ஃபைன், அவங்களோட கல்ச்சரு எல்லாமே வந்து காட்டுறீங்க. அது ஒரு டைம்லேயே வந்து முடிச்சிடற மாதிரியே இருக்குது. ஏன்னா வந்து த வே ஆஃப் வாட்டர்லேருந்து கல்ச்சர் அவங்களோட கல்ச்சரை காட்டியிருந்தாலும் இந்த வே ஆஃப் அவங்க தண்ணியில் எந்த மாதிரிலாம் வந்து வாழ்கிறாங்க, அவங்களோட கல்ச்சர் எப்படி இருக்கணும் அந்தளவுக்கு ரொம்ப டீப்பாக காட்டினால அந்தளவுக்கு டீப்பாக வந்து இந்த ஃபயர் அண்ட் ஆஷ்லேருந்து அவங்களோட கல்ச்சர் வந்து காட்டல. அவங்க வந்து என்ன மாதிரியான டைப் வேணால் காட்டிக்கிறாங்க, அதாவது கொஞ்சம் தான் காட்டியிருக்காங்க. அவங்க வந்து இப்போ இந்த ஃபயர்னால் அவங்க ரகடாக இருப்பாங்க, அவங்க வில்லனசமாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு சில விஷயம் மட்டும் தான் வந்து காட்டிக்கிறாங்க.
ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் சரி, இந்த சிஜி விஎஃப்எக்ஸ்லாம் வந்து சொல்லவே தேவையில்ல. அதெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நம்ம ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக பார்க்கும்போது அதில் போய் பார்க்கும்போது வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஆனால் நம்ம இந்த கதையில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து ஆல்ரெடி இந்த வே ஆஃப் வாட்டர்லாம் பார்த்துட்டோம். அதனால் இந்த வே ஆஃப் வாட்டர் அவதார் 1லேருந்து அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக பார்க்கும்போது வந்து அதெல்லாம் புதுசாக பார்க்கும்போது நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆனால் இந்த ஃபயர் அண்ட் ஆஷ் வந்து அதில் நம்ம கண்ணிலேருந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது என்னதாக இருக்குதுன்னா ஸ்டோரியாக தான் இருக்குது. அதனால் ஸ்டோரியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணனால ஸ்டோரி வந்து எனக்கு மைனஸ் பாயிண்ட் வந்து பட்டுது. சிம்பிளாக இந்த மூவி பற்றி சொல்லணும்னா, பெண்டோரா உலகத்தை நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்பீங்க. பார்க்கும்போதே வந்து அவ்வளோ ஸ்க்ரீனோடு பார்த்தீங்கன்னா பெண்டோரா உலகத்தை நீங்கள் பெண்டோரா உலகத்தில் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ரொம்ப வந்து என்ஜாயாக ரொம்ப எக்ஸ்ப்ளோர் மாதிரி தான் இருந்தது. ஆனாலும் எனக்கு ஒரு சில ரிப்பீட்டான விஷயம் ஏற்கனவே காட்டின மாதிரி இருந்தது. ஆனாலும் நிறைய விஷயம் புதுசாகவும் காட்டியிருக்காங்க. மூவியில் நீங்கள் பார்த்தா தெரியும், நிறைய விஷயம் புதுசாகவும் காட்டியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்டோரி மட்டும் தான் எனக்கு அவ்வளோ கொஞ்சம் லைட்டாக மைனஸ் பாயிண்டாக இருந்தது. மற்றபடி இந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, இந்த ப்ரெசன்டேஷன் தான் ஜேம்ஸ் கேமரா இந்த வருஷத்துலேருந்து அடிச்சிக்க முடியாது. இந்த வருஷம் முடிய போது 2026 சரி, இந்த மாதிரி மூவி அவ்வளோ நம்ம ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸோட பார்க்கறதுக்கு சான்ஸே கிடையாது. மற்றபடி இந்த படம் எனக்கு அவதார் ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனல் அவதாராக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிவ்யூ பண்ண மூவி அவதார் வே ஆஃப் வாட்டரு. ஓகே, தட்ஸ் ஆல். என்னோடய தாட்ஸ் மட்டும் நான் சிம்பிளாக முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளாக சொல்லியிருப்பேன். ஓகே, தட்ஸ் ஆல். இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களோட டிஸ்கஷன், உங்களோட இந்த மூவி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் போய் பார்க்கும்போது இந்த மூவி எப்படி இருந்தது? இல்லை ப்ரோ, எனக்கு பார்ட் 1 நல்லாயிருக்கு. இந்த பார்ட் 1லேருந்து பெண்டோரா உலகத்தை ரொம்ப நல்லா காட்டியிருந்தாங்க. அந்த நாவி பீப்புளெலாம் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டியிருந்தாங்க. ஆனால் இந்த ஃபயர் அண்ட் ஆஷ்லேருந்து இந்த ஃபயர் அண்ட் ஆஷ் 2 கேனும் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டல அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா அதுவும் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். see another video. Thank you for watching. பாய். உங்களோட கமெண்ட்ஸை, உங்களோட தாட்ஸ் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். பாய்.